அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, வாழ்க்கையில் ஆண் பெண் வெற்றி பெற தெரிந்து கொள்ள வேண்டியவை ஸ்ரீ சாணக்கியர் கூறும் வாழ்க்கையின் சிறப்பு தத்துவங்கள் தான் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சாணக்கியர் வாழ்க்கையில் ஜெயிக்கின்றதற்கு ஏராளமான வழிமுறையை சொல்லி இருக்கிறார். குறிப்பாக 5 விஷயங்களை குறிப்பிட்ட வயதிற்குள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் வெற்றியாளராகவும் சொன்ன சொல் மாறாதவர்களாகவும், குறிப்பாக சொன்ன நேரத்தில் வேலை முடித்து கொடுப்பவர்களுக்கு ஏகப்பட்ட அனுபவங்களை சாணக்கியர் பரிந்துரைத்துள்ளார். அவற்றில் முதலாவதாக, ஆச்சாரியா சாணக்கியர் இந்தியாவின் மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவர். அவர் சொன்ன கொள்கைகளும் வாழ்க்கை பாடங்களும் இன்றைக்கு நமக்கு சமமான சரியான வழியை காட்டுகிறது. ஒருவர் எந்த மாற்றமும் இல்லாமல் உடனடியாக முன்னேறுவதற்கு அதிகப்படியான விஷயங்களை கூறுகிறார். குறிப்பாக ஆண்கள் பெண்கள் முக்கியமாக 32 வயதிற்குள் முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சுலபமானதாகவும் வெற்றியானதாகவும் இருக்கும் என சாணக்கியர் கூறுகிறார். முக்கியமாக நேரம், அதாவது சாணக்கியர் கூறிய முதல் வழி என்னவென்றால், நேரத்தோட அருமையை புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக டைமை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சாணக்கியர் கூறும்படி ஒவ்வொருவரும் நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேரத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காதவர்கள் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகளை இழந்து விடுவார்கள். இளமை பருவத்தில் நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு காலத்தில் பெரிய வெற்றி அடைய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை தவற விடுபவர்கள் வாழ்க்கையில் முழுமையாக தடுமாறிக்கொண்டே தோல்வியில் பயந்து கொண்டு அமைதியாக இருந்து விடுவார்கள். அடுத்ததாக, நிதி, அதாவது பண நிர்வாகத்தை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். சம்பாதிக்க வேண்டியது முக்கியமில்லை. அதாவது ஒருவன் எவன் வேண்டுமானாலும் பணத்தை சம்பாதித்து விடலாம். அதை இருக்க பிடிப்பவனே செல்வந்தராகிறான். சாணக்கியர் சொல்படி ஒவ்வொருவரும் தன்னோட வருமானத்தில் ஒரு பகுதியை எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்க வேண்டும். இப்போது இருக்கின்ற காலகட்டத்தில் ஏராளமான கடையில் ஏராளமான உணவு பண்டங்கள் இருப்பதனால் நாம் 2 ரூபாய் சம்பாதித்தால் அதை 1 ரூபாய் கடையில் கொடுத்து விடுகிறோம். எண்ணற்ற கடைகள் வந்துவிட்டது. அதனை நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? எப்படி இத்தனை கடைகள் உருவானது? ஏனென்றால் நாம் தான் செலவு செய்ய பழகி கொண்டே இருக்கிறோம். சேமிக்கும் பழக்கத்திலிருந்து செலவு செய்யும் பழக்கத்தை அதிகமாக வளர்த்து கொண்டே வருகிறோம். முக்கியமாக சின்ன வயதில் இருந்தே பணத்தை எப்படி கையாள வேண்டும், பணத்தை கையாளலாம் என கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் பண கஷ்டம் வர்றதற்கு இந்த பணத்தை கையாள்வதற்கு தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது, நம் நல்லவர்களோடு, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்லவர்களோடு பழக வேண்டியதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம் பழகிறவர்களோடு தாக்கம் நம் வாழ்க்கையில் நேரடியாக தெரியும். அதனால் எப்போவுமே நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கவர்களோடு சேர வேண்டும். அப்படி செய்தால் நம் வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டி நிலைத்திருக்கும். ஆனால் கெட்ட சுகவாசம் ஒருத்தரை வெற்றி பாதையிலிருந்து தடம் புரள வைத்துவிடும். ஏராளமான குடி நண்பர்கள், போதை நண்பர்கள், புகையிலை, தீய பழக்கங்களில் இருப்பவர்களுடன் நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள் என்றால் அவ்வளவுதான். மனைவி, மக்கள் அனைவர்களிடத்தில் இருந்து தனிமையாக இருந்து கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என நினைத்து கொண்டு கண்டிப்பாக அந்த தேவையற்ற இருளில் மூழ்கி விடுவோம். ஒரு குடும்பத்திற்கு தேவையானது பணம், உடுக்க உடை, இடக்க இருப்பிடம், இதை அனைத்தையும் நாம் சம்பாதித்து வைக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு முறைதான் பிறப்போம். அதனால் அந்த வாழ்க்கையை முறையாக பயன்படுத்தி கொண்டு வெற்றியாளராக மாற வேண்டும். ஒரு தாய் தந்தையினுடைய கடமை என்றால், மகன் தீய வழியில் செல்கிறானா அதனை தடுத்து நிறுத்தி அவனுக்கு தேவையான தொழிலோ தேவையான படிப்பையோ நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதனை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நம் பிள்ளைகள் செல்வந்தர்கள் ஆகிவிடுவார்கள். அடுத்ததாக, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும்.
சிலர் உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவுகளை கண்டிப்பாக எடுத்து விடுவார்கள். இதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். ஒருவர் சரியான நேரத்தில் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க ஏமாந்து போகவும் மாட்டார்கள். தப்பான முடிவுகளையும் எடுக்க மாட்டார்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்தவர்களால் கஷ்டமான சூழ்நிலைகளையும் சரியான முடிவை கண்டிப்பாக எடுக்க வைக்கும். இவ்வாறு மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது, தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அறிவுக்கு முடிவே கிடையாது. அதனால் எப்பவுமே புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என சாணக்கியர் கூறுகிறார். சாணக்கியர் சொல்படி ஒருவர் எப்பவுமே புது விஷயங்களை கற்றுக்கொண்டு தயாராக இருக்க வேண்டும். மாறி வரும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை அப்டேட் செய்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பும் சமூகத்தில் மரியாதையும் கிடைக்க அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக நல்ல மனிதர்களுடன் சேர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்களுடைய இருக்க வேண்டும். தேவையற்ற தீய பழக்கங்கள் இதனை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பணத்தை மட்டுமே சம்பாதித்து அதனை முறையான வழியில் சேமிக்க வேண்டும். எண்ணற்ற சேமிப்புகள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்றன. ஏராளமான சேமிப்பு வகைகள் பேங்க், அதாவது வங்கிகள் நமக்கு எண்ணற்ற நற்பலன்களை வழங்குகிறது. ஆகமையினால் நம்முடைய பணத்தை முறையாக செலவு செய்து அதனை மீதி பணத்தை வங்கியிலோ அல்லது சிறு சேமிப்புகளிலோ சேமித்து வைத்து அதனை முறையான நம்முடைய முதியவராகும் போது, அது பெரியும் காலகட்டத்தில் வேலை செய்யாமல் நாம் உட்காரும் காலகட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக, தடியாக, ஒரு நண்பனாக, கையாக நமக்கு செயல்படும் இந்த பணம். ஆகமையினால் எந்த தீவர்களிடமும், எந்த நண்பர்களிடமும், எந்த நபர்களிடமும் தேவையில்லாத பணத்தை கொடுத்து அப்போது திருப்பி கொடு, அவருக்கு நான் ஆபத்தில் இருந்தால் எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் அவரிடமிருந்து பணத்தை கொடுக்கிறேன் என மாதிரியான தேவையில்லாத செயல்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். குறிப்பாக எந்த ஒரு பணத்தையோ நீங்கள் எவரிடமும் கொடுப்பதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும். பெரியவர்களிடமும் கேட்டு, அனுபவம் நிறைந்தவாதிகளிடமிருந்து நீங்கள் அவருடைய அறிவுரை கேட்டு அதன் பிறகு செயல்பட வேண்டும் என சாணக்கியர் கூறுகிறார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.